ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான இல்லை க்ரன்ச்சியான மசால் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னதான் வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் மசால் வடை தாயா அப்படிங்கிற மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி பிரியம் இருக்க தான் செய்யுது. அதுவும் இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட மசால் வடை சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் பட்டாணி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3 to 5 hours வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 3.5 hours ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த பருப்பு எடுத்து இப்படி நசுக்குனா இந்த மாதிரி அதை வந்து நல்லா உடையணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் இது ஒரு வந்து 15 to 30 minutes அது வந்து ஸ்ட்ரெயினாக இருக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, எல்லா தண்ணியும் ஸ்ட்ரெயினாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து கொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து பருப்பு அரைக்கும் போது எல்லா பருப்பும் போடாமல் கொஞ்சம் பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா அண்ட் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் நல்லா கரெக்டான உருண்டையாக பிடிச்சிங்கன்னா தான் இது தட்டி போடும்போது உடையாமல் வரும். அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த உருண்டையை வச்சு ஒரு அமுக்கி உள்ளே போட்டுருங்க. இதை இந்த மாதிரி அமுக்கி போடும்போது இந்த சைடில் அந்த சுற்றியில் வந்து கிராக் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து தட்டி ஒன்றா உள்ளே போட்டுடலாம். இந்த கடாயில் எந்த அளவுக்கு வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு தட்டி போட்டு மீதியை வந்து அடுத்த பேட்சில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து போட்டுட்டு உடனே வந்து கரண்டி உள்ளே விட்டு திருப்பினீங்கன்னா வந்து அதை உடஞ்சிரும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திருப்பி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு திருப்பாமையே இருந்தீங்க அப்படின்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும் அண்ட் மேலே வந்து வேகாது. ஸோ போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து ஈவனாக வந்து வெந்து வரும். இந்த மாதிரி அந்த வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசால் வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இனிமேல் சுட சுட சாப்பிட வேண்டியதான். இந்த மசால் வடையிலே வந்துட்டு வாழைப்பூ போட்டு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது மசால் வடை ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.